ஜெய்குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணலில் நம்மளோட எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இங்கே காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. பட் அது அரசியல் ரீதியாக சொன்னாலும் நிஜத்துல உண்மை மாதிரியே தெரியுது. ஏன்னா நம்ம இப்போ தற்சமயம் திருப்பூரோட ஸ்பெஷல் எஸ்ஐ அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மணல் தட்டி கேட்டதுக்காக சவுத்தில் ஒருத்தர் வில்சன் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். இதுக்கு முன்னாடி இது மணலை தட்டி கேட்டதாக ஒரு இஸ்லாமியர் சேர்ந்த ரிட்டையர் ஆன இவர் போலீஸ் அதிகாரி கொலை செய்யப்பட்டிருக்கார். தொடர்ந்து இங்கே நிஜமாலே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இருக்கா? ரவுடிசம் திமுக ஆட்சியில் இருந்தால் வந்துருங்கிறது யதார்த்தம். அது ஸ்டாலின் ஐயா பாஷையில் சொல்லணும்னா ஓசை வரும் முன்னே யானை வரும் பின்னேங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது. ஆனால் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்குறவங்க பாதுகாப்பும் கொடுத்துருவாங்க. இந்த குறிப்பிட்ட விஷயம் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது அப்பாக்கும் பையனுக்கும் ஏதோ பிரச்சனை. அதுக்கு இவர் மத்தியஸ்தம் பண்ண போயிருக்காரு. அந்த தோட்டத்தில் வெட்டப்பட்டிருக்காரு. யார் வெட்டினாங்கன்னு தெரியாது. 2 பேரும் தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஆனால் உடனே முதலமைச்சர் 30 லட்சம் அப்படின்னு அறிவிச்சிட்டார். இது இந்த ஊபிஸுக்கெல்லாம் செய்தி போட்ட உடனே 200 ரூபா வர்ற மாதிரி இது ஒரு கொலை நடந்ததா, ஒரு தாக்குதல் நடந்ததா, உடனே வச்சுக்க 30 லட்சம். யார் பணம்? 1 கோடி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஏதோ 30 லட்சம் 50 லட்சம் சொல்லி 3மே நம்ம பணம், நம்ம வரி பணம். அதாவது ஒரு எம்எல்ஏ அவர் வீட்டில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக இவர் போகிறாரு. போகிறவரை தாக்கிட்டாங்க. இவர் இதோட போயிருக்க முடியும், பாதுகாப்போடு போயிருக்க முடியும். ஏன் தனியாக போனார்னு தெரியாது. போனார், வெட்டிட்டாங்க. இதுக்கு நம்ம வரி பணத்திலிருந்து அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு யாராக இருந்தாலும் கவலைப்பட மாட்டான். அந்த குடும்பத்தில் யாராவது கவலைப்படுவாங்களா? புருஷன் இறந்துட்டானா, நான் இந்த எஸ்ஐ வீட்டு குடும்பத்தை குறிப்பிட்டு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் தமிழ்நாட்டை சொல்கிறேன். யாராவது மதிப்பாங்களா? போனால் 1 கோடி கிடச்சிடும், ஸ்டாலின் ஐயா கொடுத்துருவார். நாம் என்ன வாய முடிக்கணும், அவ்வளோதான். எதுவும் பேசக்கூடாது, எதுவும் தெரியாத மாதிரியே காட்டிக்கணும், எந்த தகவலும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும். இது தவறான ஒரு அணுகுமுறை. பணத்தை கொடுத்து வாயை அடைக்கிறதுங்கிறது தவறான ஒரு அணுகுமுறை. கள்ளக்குறிச்சியில் அப்படியே தான் பண்ணாங்க. குடிகாரங்களுக்கு 27 லட்சம், 10 லட்சம் திமுக, 10 லட்சம் அரசு, 6 லட்சம் எடப்பாடி ஐயா, 1 லட்சம் அண்ணாமலை கொடுத்தாருன்னு சொல்லி 27 லட்சம் ஒரு குடும்பத்துக்கும். அப்போ அந்த குடும்பம் எப்படி அந்த ஆளுக்காக வருத்தப்படும்? இன்னும் 4 பேரை குடிக்க சொல்லும். நீ போய் வீட்டில் சும்மா எதுக்கு உட்காந்துருக்க, போய் குடிச்சின்னா செத்து போனேன்னா அட்லீஸ்ட் குடும்பத்துக்கு 27 லட்சம். இந்த மாதிரியான கலாச்சாரத்தை தான் முதல்ல கொண்டு வராங்க. தப்பு பண்ணது யார், என்ன தப்பு நடந்தது, அதுக்கு நாம் என்ன முடிவு பண்ணணும், அது முதல்ல சொல்லணும். இவர் ஒரு அரசு அதிகாரி. கண்டிப்பாக இவருடைய இழப்புங்கிறது ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய 30 லட்சமோ 40 லட்சமோ இன்றைக்கெல்லாம் சாதாரணமாக அதை லஞ்சமாக கொடுத்து தான் போலீஸ்க்கே சேர்றாங்க. போலீஸ்க்கு சேர்றதுக்கே லஞ்சம் கொடுக்கறதுக்கே இவ்வளோ வந்துடும். அது சர்வீஸ் இழந்ததுக்கப்புறம் அதையே திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்துலேயும் நியாயமான ஒரு அணுகுமுறை இல்லை. ஸோ இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வரக்கூடிய அரசு, 2026 வரக்கூடிய அரசு என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறையை சுதந்திரமாக செயல்படுவதற்கு இது பண்ணணும். இங்கே சுதந்திரமாகவே இருந்திருக்கு. ஒரு வீட்டில் அப்பாக்கும் பையனுக்கும் பிரச்சனைனா அதுக்கு இவர் போகிறாருன்னா அது எந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு போகிறாரு, எதுக்காக போகிறாரு ஒன்றும் தெரியாது. அவங்க ஏதாவது குண்டு போட்டுப்பாங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நாட்டு குண்டு போட்டுப்பாங்களா, இல்லைனா இந்த பாட்டிலில் தூக்கி அடிச்சுப்பாங்களா, தெரியாது. ஸோ இந்த அளவுக்கு கேவலமான ஒரு நிலைமை, பர்டிகுலராக திருப்பூர் மாதிரி அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகே, திருப்பூர்லேருந்து இது கொஞ்சம் தள்ளி உடுமலையில் நடந்திருக்கு. அந்த உடுமலைப்பேட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய சட்ட ஒழுங்கு அற்புதமாக இருந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் அல்ல. ஆனால் தெரிஞ்சது ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இல்லை. ஆனால் இதே நீங்கள் சொல்கிற மாதிரி கொங்கு மண்டலத்தில் தட்டி கேட்டதுக்கு ஒரு இடத்துல குடிக்கிறத தட்டி கேட்டதுக்கு ஒரு குடும்பம் வெட்டப்பட்டாங்க, ஒரு விவசாயி வெட்டப்பட்டாரு, இப்போ இங்கே ஒரு எஸ்ஐ வெட்டப்படுறாரு. திருப்பூரில் ஒரு குடும்பத்தை சார்ந்த 4 பேரை மதுக்கடைக்காக இது பண்ணாங்க. அது அண்ணாமலை ஐயா பெருசாக கொண்டு வந்தார். அவங்களுக்கு என்ன நல்லது நடந்ததுங்கிறத பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அவங்களுடைய சாவு ஒரு சாதாரண சாவாக மாறலைங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் இந்த மாதிரி தான் பெரிய அளவில் கத்தினார், புலம்பினார், ரொம்ப வருத்தப்பட்டார். ஐயா வெட்ட வராங்க ஐயா அப்படின்லாம் சொன்னார். கேட்குறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. அவரை காப்பாற்றுவதற்காக யாரும் போகலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். திமுக ஆட்சி அப்படின்னா ரவுடிசம் வந்துடும். இந்த காவல்துறைக்கு எந்த சுதந்திரமும் இருக்காது. காவல்துறை பலவீனப்படுத்தப்படும். யார் என்ன சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் அழுத்தங்கள் கொடுக்கப்படும். அப்படிங்கிறதெல்லாம்
ஒரு தெளிவான ஒரு விஷயம். அதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. உடனே நாளைக்கு யாராவது ஒரு மந்திரி வந்து உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளவு நடக்கிறது, குஜராத்தில் இவ்வளவு நடக்குதுன்னு சொன்னா, இந்த கண்மூடித்தனமா பைத்தியக்காரத்தனமா மொழி ஆர்வம் மண்ணாங்கட்டி ஆர்வம்னு சொல்லி சித்தாந்த ரீதியாக திமுகவோட பிணைந்து இருக்கக்கூடிய அறிவாளிகளுக்கு வேணால் அது சரியாக பயன்படலாம். டிவியில் பேசுகிறவங்களுக்கு அது ரொம்ப பயன்படலாம். உடனே அவங்களுக்கு காசு வரலாம். ஆனால் உண்மை அது இல்லை. உண்மை அதிமுக ஆட்சியை விட மிக மோசமாக எப்போதும் திமுகவில் இருக்குங்கிறது வந்து யதார்த்தம். அது எம்ஜிஆர் அம்மா இருந்ததாலும், ஜெயலலிதா ஐயா அம்மா இருந்த போதும் சரி, இவர் எடப்பாடி ஐயா இருக்கும்போதும் சரி. அடுத்தது நம்ம பார்த்துருப்போம், திமுக வந்து சமூக நீதி பேசுகிறாங்க. ஆனால் இவங்க ஆட்சி வந்ததுலேருந்து பட்டியல் மக்களுக்கு அதிகமான வன்கொடுமைகள் நடைபெற்ற சம்பவம் பார்த்துருப்போம். நம்ம வேங்கை வயலாக இருக்கட்டும், அப்புறம் திருநெல்வேலியில் ஒரு மாணவர் மரணமாக இருக்கட்டும், இப்போ கவின் டெத்தாக இருக்கட்டும், தொடர்ந்து பட்டியல் மக்களுக்கு வந்து அதிகமான தாக்குதல் ஏற்பட்டுட்டே இருக்கு. இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிறது வந்து எப்போ அழியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆளுநர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து சாதி விஷயம் வந்து தலைவிரித்தாடுது. மேல் சாதி கீழ் சாதிங்கிற விஷயம் தலைவிரித்தாடுது. கிட்டத்தட்ட 6 கோயில் திறக்கப்பட முடியாத அளவுக்கு ஒரு நிலைமை இருந்தது. முதல்ல இந்த சாதி வேற்றுமைங்கிறத நீங்கள் அகற்றலைன்னா உங்களால் ஆணவ படுகொலையிலேருந்து வெளில வர முடியாது. ஆணவ படுகொலையிலேருந்து வெளில வர முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சட்டம் ஒழுங்கை பேண முடியாது. இதுதான் அடிப்படை விஷயம். ஆனால் இது சனாதனத்தோட கோர்க்குறாங்களே. இப்போ திருமாவளவனாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுக்கான காரணமே சனாதனம் அப்படிங்கிறாங்க. சனாதனம்னு சொல்லிட்டு இவங்க மனுஸ்மிருதியை பற்றி பேசுவாங்க. மனுஸ்மிருதியை பெரியார் ஈவே ராமசாமி ஐயா ஒழிச்சிட்டாருங்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வந்து இன்னும் பாகுபலி பார்ட் 2 வந்ததே தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலைமை. அவர் பாவம் சாதியெல்லாம் ஒழிச்சிட்டு எப்பயோ கிளம்பி போயிட்டார். ஆனால் இவங்க இன்னும் சனாதனத்தை பேசிகிட்டு இருக்காங்க. கேள்வி என்னன்னா, சனாதனம் அப்படிங்கிறது வந்து ஹிந்துக்களுக்கானது, மனிதனுக்கானது, தொன்மையானது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இந்த சாதி வேற்றுமை அப்படிங்கிறது வந்து மனிதர்கள் ஏற்படுத்தியது. ஈவே ராமசாமி ஐயா பிராமணர்களை கேலி பண்ணது போல, இந்து கடவுளை கேலி பண்ணதை போல மற்ற சாதி அமைப்புகளை பற்றி அவர் பேசினாரான்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி மற்ற மதத்தின் கடவுள்களை பற்றி அவர் ஏதாவது பேசினாரான்னா இல்லை. அண்ணாதுரை ஐயாவும் இதே மாதிரி தான். அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இதை சார்ந்து தான் இருந்தது. கருணாநிதி ஐயா பற்றி நீங்கள் கேட்கவே வேணாம். திருவள்ளுவருக்கு வெள்ளை கலரை போட்டு விட்டு கிறிஸ்துவரை மாற்றி விட்டாங்க. எங்கேயாவது பேரை மாற்றி பீட்டர் மோசஸ் அப்படின்னு பேரை மாற்றிடுவாங்களோங்கிற பயம் ஏற்படுகின்ற அளவுக்கு தமிழை மொழி ஆர்வம் பேசிட்டு கதை பண்ணி திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. நடந்துட்டு இருக்கிறது வந்து சாதியை ஒழிச்சிட்டார் ஈவே ராமசாமி ஐயா. நீங்களும் பாவம் எம்பிக்கு சீட்டு கொடுக்கும்போது சாதியை பார்த்தெல்லாம் கொடுக்கறதில்ல. கடந்த 2 தேர்தலாக தெலுங்கு நம்ம திமுகவை கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தெலுங்கு தாய்மொழியாக கொண்டு இருந்தால் எம்பி சீட்டு, தமிழ் தாய்மொழியாக இருந்ததுன்னா கொஞ்சம் வெயிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. அது வேறு விஷயம். ஆனால் சாதியை பார்க்காமல் எம்எல்ஏ இல்லை, சாதியை பார்க்காமல் கவுன்சிலர் இல்லை, சாதியை பார்க்காமல் எம்பிக்கள் இல்லைங்கிற அடிப்படையில் நீங்கள் கொண்டு வந்து வச்சுட்டு இதுக்கு இந்து தர்மத்தின் மேலே பழிய போடுறதா இருந்ததுன்னா, நான் உடனே கிறிஸ்துவத்தில் எத்தனை சாதிகள் இருக்கிறது, இஸ்லாத்தில் எத்தனை சாதிகள் இருக்குதுன்னு நான் பேசினேன்னா ட்ரம்ப்புக்கு பதில் சொல்கிற அளவுக்கு கேவலமான ஒரு விஷயமா மாறிடும். உங்களால் முடிந்தால் சட்ட ஒழுங்கை பேணி பார்க்குவதற்கு என்ன பண்ணணுமோ அதை தயவு செஞ்சு பண்ணுங்கள். சாதி வேற்றுமையை அகற்றுவதற்கான ஏற்பாடு பண்ணுங்கள். உங்ககிட்ட தமிழக அரசு சொல்லியிருக்கிற பொய் என்னன்னா, திருமாவளவன் வேங்கை வயலில் இருக்கக்கூடிய ஒரு பட்டியலினத்தவர் தான் அந்த மலத்தை கலந்துட்டு அந்த குடும்பத்தோடு அவர் அங்கேயே தங்கி இருந்தார். எந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு எதை கலந்தாரோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான சிந்துபாத் கதையை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. வேற வழி இல்லை. நவம்பர் வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் நம்பித்தான் ஆகணும். நம்பிட்டு இருங்க. அதுக்கப்புறமாவது நல்ல முடிவு எடுங்கன்னு வேணா திருமாவளவனுக்கு சொல்லலாம். இதே சனாதனத்தை பற்றி அறம் ஃபவுண்டேஷன் அவங்க அந்த சூர்யா அவர்கள் நிகழ்ச்சியில் பார்த்துருப்போம். கமல்ஹாசன் சொல்கிறாரு, கல்வி இருந்தாதான் சனாதனத்தையும் வந்து சர்வாதிகாரத்தையும் வந்து ஒழிக்க முடியும் அப்படிங்கிறாரு. அதாவது கல்வி இருக்குன்றாரு, கல்வி போயிடுச்சுங்கிறாரு. அந்த அந்த 15 நிமிஷம் பேச்சு நீங்கள் கேட்குறதா இருந்ததுன்னா, யாருக்காவது வந்து இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, புத்தி பேதலிச்சிருச்சுன்னா அப்போ ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லைன்னா இந்த 15 நிமிஷம் வீடியோவை நீங்கள் அவருக்கு காட்டினீங்கன்னா அவர் பயங்கரமாக ஷாக் ஆகி தன்னுடைய பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடுவார். 15 நிமிஷம் பேசுகிறாரு. எத்தனை வார்த்தைகள் பேசியிருக்கார், ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கான்னு பாருங்கள். எதுவுமே கிடையாது. அவருக்கு அன்றைக்கி ஏதாவது மிக்சிங் சரியில்லையா அப்படின்னு எனக்கு புரியல. அதாவது யாரை பார்த்தாரு, எப்படி வந்தாருன்னு தெரியல. செம்ம உளறல், அதாவது சாதாரணமான உளரை தாண்டி செம்ம உளறல் பேச்சாக அது தான் இருந்தது. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், தமிழர்கள் இந்துக்களே இல்லைன்னு சொன்னவர் இவர்.
தமிழர்கள் இந்துக்களே இல்லைன்னு இவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அப்போ ராஜராஜ சோழன், பாண்டவர் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால், அவங்களாம் வைணவர்கள், இவங்கெல்லாம் வைஷ்ணவர்கள் அப்படின்னு ஒரு கதையை சொல்லுவார். நான் என்ன கேட்குறேன், அம்பேத்கர் ஹிந்துன்னா என்னன்னு சொன்னார். ஹிந்துனா யாருன்னு அம்பேத்கர் சொன்னதை எடுத்துக்கலாமா? அதுதானே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். கிறித்துவர்கள் அல்லாத, இஸ்லாத்தவர்கள் அல்லாத, பாரசீகள் அல்லாத, டேஷ் 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 அல்லாதவர்கள் எல்லாம் இந்துக்கள். இப்படி தான் அம்பேத்கர் சொல்லியிருக்கார். அவர் எங்கேயாவது வைணவர்கள் அல்லாத, சைவர்கள் அல்லாதன்னு சொன்னாரா? சொல்லலை. அப்போது கமலஹாசன் எங்கேருந்து வர்றாரு? இந்த சைவம் வைணவங்கிற கதைக்கு எங்கேருந்து வர்றாரு எனக்கு தெரியல. தவிர அவர் நீட்டை பற்றி பேசுகிறாரு. நீட்டை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வந்து இங்கே எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட வடநாட்டில் வந்து நீட் வந்ததுனால எங்களுடைய மாநிலத்திலேருந்து நிறைய மருத்துவர்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவரே என்ன சொல்லியிருக்காரு, மருத்துவம் பிராமணர்களிடமிருந்து காப்பாற்றப்பட்டு உரியவர்களிடம் சேர்ப்பிக்கப்பட்டு விட்டதுங்கிறாரு. எதை வைத்து சேர்த்தீங்க? பிராமணர்களிடம் எடுத்துட்டு உரியவர்களிடம் நீங்கள் எதை வைத்து சேர்த்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வரணும் இல்லையா? எதை வைத்து சேர்த்தீங்க? நீட்டை வச்சு தானே சேர்த்துருக்க முடியும். ஆக இவர் ஏன் பேசுகிறாரு, என்ன பேசுகிறாருன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு யாரும் பேசாத, இந்திய மீடியாவில் யாரும் பேசாத ஒரு ஸ்கூப் எனக்கு என்ன கிடச்சிதுன்னா, கமலஹாசனுக்கு வந்து பதவியேற்பு பண்ணி கொடுத்துட்டு உடனே அன்றைக்கி ராத்திரியே அவர் ஏன் ராஜினாமா பண்ணார், நம்ம பழைய உதவி ஜனாதிபதி ஏன் ராஜினாமா பண்ணாருங்கிற கேள்விக்கு கமலஹாசனுக்கு உள்ளே வந்துட்டார். இதுக்கு மேலே என்னால் இங்கே தாக்கு பிடிக்க முடியாதுன்னு ஓடிட்டாரோன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. நான் அதை வந்து ஸ்கூப்பாக மட்டும் சொல்கிறேன், நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க மோப்பனாயெல்லாம் விட்டு. ஆனால் கமலஹாசன் பேசுகின்ற முதல்ல சனாதனம்னா என்னன்னு அவர் சொல்லணும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த சர்வாதிகாரம் அப்படிங்கிறத பற்றி அவர் பேசணும். யாருக்கு சர்வாதிகாரம் இருக்குது? இந்தியாவில் நேரு குடும்பம், இந்திரா காந்தி குடும்பம், ராஜீவ் காந்தி குடும்பம், அவங்க கல்யாணம் பண்ணதுனால சோனியா காந்தி குடும்பம், அதனால் ராகுல் காந்தி குடும்பம். ஆனால் அதே குடும்பத்தில் மேனகா வந்து வெளி வீட்டிலேருந்து வந்தாங்கிற காரணத்துக்காக மேனகா காந்தி ஒதுக்கப்படுறாங்க. நீங்கள் உடனே கேட்பீங்க, இந்திரா காந்தி சோனியா காந்தியை மட்டும் எப்படி ஒத்துக்கிட்டாங்க, அவங்களும் வேறு குடும்பத்துலேருந்து வந்தவங்க தானே. அப்போ இந்திரா காந்தி இல்லை, ராஜீவ் காந்தி தான் இருந்தார். மேனகாவை ஒதுக்குறாங்க. பசங்க இவங்க சோனியா மேடமுடைய 2 பசங்களை எடுத்துக்கோங்க. பிரியங்கா காந்தி உண்மையிலேயே கொஞ்சம் அறிவார்த்தமாக பேசக்கூடியவங்க. இப்போ கொஞ்சம் பாராளுமன்றத்தில் வளர்க்கிட்டு இருக்கிறத வச்சுட்டு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. உண்மையிலே கொஞ்சம் கரெக்டாக பேசக்கூடியவங்க. அவங்கள ஒதுக்கி விட்டுட்டு அங்கே ராகுல் காந்தியை கொண்டு வர்றாங்க. ஸோ சர்வாதிகாரங்கிறது இந்த குடும்பம் தான் இந்தியாவை ஆளும். அதுலேயும் ஆண்கள் தான் ஆளுவாங்க, பெண்கள் வேறு வீட்டுக்கு போகிறவங்க. நாங்கள் தான் ஆளுவோம். 7 பிரதம மந்திரிகளை தூக்கி அடித்தோம். 7 மாதத்தில், 10 மாதத்தில், 11 மாதத்துலன்னு தூக்கி அடித்தோம். விபி சிங்கையும் தூக்கி அடித்தோம். ஆனால் எங்கள் குடும்பத்திலேருந்து இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்க, ராஜீவ் காந்தி செத்து போயிட்டாங்க, சஞ்சய் காந்தி செத்து போயிட்டாங்க, அதனால் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க. இதுதான் சர்வாதிகாரம். ஒரு ஜனநாயகம் இல்லாமல் ஒரு கட்சியின் தலைவராக யார் வர வேண்டும்ங்கிறதுல ஒரு நியாயம் இல்லாமல் இன்றைக்கி பிஜேபியில் யார் வேண்டுமானாலும் வரலாம். பட்னாவிஸ் வந்து ஒரு சமீபத்திய பேட்டி கொடுத்துருக்காங்க, பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் மேயராக போகிறார் அப்படிங்கிறதுக்கே அவருக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அவருக்கு ஒரு இது இருந்தது, சென்ஸ் இருந்தது. பிஜேபியில் நான் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கேன், என்னால் மேயர் ஆக முடியும். அப்படி ஆகிறாரு, முதல்வர் ஆகிறார். யாராக அதே மாதிரி சத்தீஸ்கரில் ஜெயித்த உடனே அங்கே ஒரு முதல்வர் வர்றாரு, ராஜஸ்தானில் வேற ஒரு முதல்வர் வர்றார். இதெல்லாம் தான் நியாயமான ஜனநாயகம். இங்கே இருக்கிறது சர்வாதிகாரம். தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முகலாய பேரரசர் இருக்கார், அவர் கீழே 12 குறுநில மன்னர்கள் இருக்காங்க. இதுதான் சர்வாதிகாரம். அப்போ எந்த டார்ச்லைட்டை போய் அடகு வச்சுட்டு இந்த ராஜ்யசபா சீட்டை வெக்கமான சூடு சொரணை இல்லாமல் உதயநிதி பாஷையில் சொல்கிறேன் வாங்கினாரோ அங்கே போய் கேட்கணும், சனாதனம்னா என்ன, சர்வாதிகாரம்னா என்னங்கிறத அவர் கேட்கணும். அவர் பேச்சுக்கு ஐ திங்க் நிறைய பேர் பதில் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாம் கொஞ்சம் ராஜ்யசபாவில் மட்டும் என்டர்டைன்மெண்ட் இப்போ வரும். 2 விஷயம் மட்டும் இந்திய தேச மக்களுக்கு சொல்லிடுறேன். சசி தரூர் இங்கிலீஷில் பேசினா அதை மொழிபெயர்க்கணும், கமலஹாசன் தமிழில் பேசினா அதை மொழிபெயர்க்கணும். எதில்? தமிழ்லையே. அதுதான் இருக்கிற ஒரே ஒரு சிக்கல். அடுத்தது பார்த்துருப்போம், தொடர்ந்து வந்து கோர்ட்டில் போய் கொட்டு வாங்கிட்டே இருக்கு திமுக அரசாங்கம். அதில் அண்மையில் நம்ம பார்த்துருப்போம், இப்போ இந்த ஓடிபி இங்கேயே சென்னை உயர்நீதிமன்றமே வந்து அது வந்து பயன்படுத்தக்கூடாது, இங்கே கேட்கக்கூடாதுன்னு தடை செஞ்சாங்க. அதை மீறி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அந்த தடையெல்லாம் நீக்க மாட்டோம்னு சொல்லிட்டு திருப்பி கொட்டு வாங்கியிருக்காங்க. அந்த ஓடிபி வாங்குறதுல ஏன் திமுக எவ்வளோ குறியாக இருக்குது? இல்லை ஓடிபி வாங்குறதுங்கிறது வந்து திமுக கட்டளையிட்டிருக்கோம். எனக்கு வந்து எங்கிட்ட ஏற்கனவே 1.5 கோடி பேர் இருக்காங்க, இன்னொரு 1 கோடி பேர் எனக்கு சேரணும். இதை 3 வருஷமாகவே பாவம் ஸ்டாலின் ஐயா சொல்லிகிட்டு இருக்காரு.
அப்போ எதையாவது கொடுத்து எதையாவது வாங்குங்க அப்படிங்கிற அடிப்படையில் விட்டுருக்காரு. அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒன்று சொல்லி கிள்ளி அவருக்கு நம்பரை கொடுத்து ஒரு ஃபோன் நம்பரை வாங்கி ஓடிபி அனுப்பிச்சு இவர் உறுப்பினர் ஆகிட்டாருன்னு பெரிய லிஸ்ட்டு கொடுக்கறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க. இது தவறு. இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்கிறதுல இவங்க எப்படி தப்பிப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஓடிபி நாங்கள் வாங்கலை அப்படின்னு பச்சையாக போய் சொல்லுவாங்க. நானாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோ அல்லது பிஜேபியோ 4 பேரை கையங்கலவமாக பிடிக்கல, ஒரு ஃபோன்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலை, இவங்களுக்கு ஓடிபி வந்தது, இவங்க திமுக உறுப்பினர் ஆகணும்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி, திமுக உறுப்பினர் ஆகணும்னு நான் சொல்லலை, எனக்கு ஓடிபி வந்தது அப்படின்னு யாரையாவது ஒரு 10 பேரையாவது சொல்ல வச்சா அப்போ அது நீதிமன்ற அவமதிப்பாக மாறும். ஆனால் இவங்க தான் எல்லா இடத்துக்கும் வீட்டுக்கு ஆள் போகிறாங்க. அரசு அதிகாரி முதல்ல போகிறாரு, பின்னாடியே 4 ரவுடிஸ் போகிறாங்க, அல்லது திமுக தொண்டர்கள் போகிறாங்க. போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு வெளில வந்துடுறாங்க. இன்னும் அந்த ஓடிபி வாங்குறாங்கிறீங்களா? வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, டைரெக்டாக பணம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ 23,400 கோடி கொடுக்க போகிறாங்க. பாராளுமன்ற தேர்தல் போது 12,000 கோடி தான் கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டோம். அது கூட மக்கள் பேசினது. 10% வாக்குகளை வாங்குவதற்கு தான் அப்போ அவங்க திட்டமிட்டாங்க. ஆனால் இப்போ ஏன்னா அப்போ அதிமுக பிஜேபி பிரிஞ்சிருந்தது, இப்போ சேர்ந்துட்டாங்கன்னு உடனே 20% வாக்குகளை பெற சொல்கிறாங்க. அந்த 20% வாக்குகள் அதிமுக அல்லாதவர்களாக இருக்கணும். அப்போ தானே அது காசு வாங்கிட்டா இவனுக்கு ஓட்டு போடுவான். திமுக தான் எப்படியுமே அடிமைகள் தானே, அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. அதிமுக எப்படியும் இவங்களுக்கு ஓட்டு போட போகிறதில்ல. ஸோ பூத் ஸ்லிப்பை வச்சுக்கிட்டு 20% பேரை கரெக்டாக டிக் பண்ணி அவங்க வீட்டில் போய் ஓடிபி வாங்கிட்டு பண்ணணும். இதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டெப் எடுத்துட்டாங்க. இந்த ஸ்டெப் எடுத்துட்டாங்க. இப்போ வீடாக போய் அதை கிராஸ் செக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பாவம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்த பணம் இல்லையா, மாப்பிள்ளையும் மச்சானும் ஒரு வருடமும் 30,000 கோடி சம்பாதிச்சாங்கன்னு தியாகராஜன் ஐயா சொன்னார் இல்லையா, அந்த பணம் ரொம்ப வேர்வை சிந்தி வாங்கினது. ஏன்னா திமுக ஆட்சினா மின்வெட்டு இருக்கும், ஏசி வேலை செஞ்சுருக்காது, அந்த டைமில் கொஞ்சம் வேர்த்து கொட்டியிருக்கும். அதை வைத்து இந்த பணத்தை இவ்வளவு பெரிய அநாகரிகமான வேலையை செய்யறதுக்கு துணிகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பற்றி அவங்களுக்கு 2 விஷயம் தெரியாது. திமுக இது வரைக்கும் 5 வருடம் ஒரு நாள் இதில் இருந்ததே இல்லை. தமிழ்நாடு எப்போதுமே தொங்கு சட்டமன்றம், தொங்கு பாராளுமன்றம் கொடுக்காது. இது தெரியாமல் தப்பு பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை, வேறு என்ன பண்ணுவாங்க?